देवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च ततोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातां सहगणा रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगणा ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। முதல் அத்தியாயத்தை தொடர்ந்து பார்ப்போம். பீஷ்மதேவர் பாண்டவர்கள் கிட்ட பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என் பின்னாடி சொல்லுங்க. சர்வாத்மன சமதிருஷோ सर्वात्मनः समदृशो யத் யத்வயஸ்யானஹங் கிருதே यद्वयस्य अनङ्कृते தத்கிருதம் அதிவைஷம்யம் तत्कृतं मदिवैषम्यं நிரவத்யஸ்ய ந க்வசித். निरवत्यस्य न क्वचित्. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார். அனைவரிடமும் சம அன்பு கொண்டவரான அவர் வேற்றுமை எனும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவராவார். எனவே சமநிலை கொண்டவரான அவரது செயல்களும் பௌதிக களங்கத்திலிருந்து விடுபட்டவையாகும். சர்வாத்மன சமதிருஷோ யத்வயஸ்யா அனஹங் கிருதே தத்கிருதம் மதிவைஷம்யம் நிரவத்யஸ்ய ந க்வசித். பீஷ்மதேவர் சொல்றார்,
இந்த போன ஸ்லோகத்துல பீஷ்ம தேவர் பாண்டவர்கள் கிட்ட ஞாபகப்படுத்தினார். இந்த கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணரை நீங்க உங்களுடைய சகோதரராகவும் மாமன் மகனாகவும் நண்பனாகவும் தூதராகவும் நீங்கள் கருதுகின்றீர்கள். இந்த கிருஷ்ணர் சர்வாத்மன சவதிருஷம். இவர் எல்லோருடைய ஹிருதயத்தில் பரமாத்மாவாக இருக்கின்றார். சர்வாத்மனா சமதிருஷோ, இவர் எல்லோரையும் சமமாக பார்க்கின்றார். அத்வயஸ்ய, துவயன இரண்டு, அத்வயன இவருக்கு சமமாக இரண்டாவது நபர் யாரும் கிடையாது. பகவானுக்கு சமமாகவோ அல்லது இவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. அத்வயஸ்ய அனகங்கிருத்தே, அனகங்கிருத்தேனா கர்வமற்றவர், அகங்காரமற்றவர், செருக்கற்றவர். தத்கிருதம் மதி வைஷம்யம் நிரவத்யஸ்ய நக்வசித். நிரவத்ய அப்படின்னா இவர் தோஷமற்றவர். அதனால தத்கிருதம் மதி வைஷம்யம், அவர் என்ன காரியங்கள் செய்தாலும் அவர் அந்த காரியங்களை விவேக புத்தியை இழந்து செய்வது கிடையாது. எந்த காரியத்தை செய்தாலும் அது சரியான கண்ணோட்டத்துடன் அவர் செய்கின்றார். ஏன்னா இவர் தோஷமற்றவர். நம்மளுடைய பௌதிக கண்ணோட்டத்தினால நம்ம பார்க்கிறோம் பகவான் கிட்ட தோஷம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. ஆனா பகவான் கிட்ட தோஷம் கிடையாது. உத்தவர் கிருஷ்ணர் கிட்ட சரணடையும் போது சொல்றார் 11.7.18, தஸ்மாத் பவந்தமணவத்யமனந்தபாரம் சர்வக்யமீஸ்வரமகுந்த விகுந்ததிஷ்ண்யம் நிர்விண்ணதீரகமுகே விருஜினாபிதப்தோ நாராயணம் நரசகம் சரணம் பிரபத்யே. உத்தவர் கிருஷ்ணர் கிட்ட சரணடையும் பொழுது கிருஷ்ணருடைய 8 குணங்களை பத்தி சொல்றார். அதுல முதல் குணம் என்ன சொல்றாருன்னா அனவத்தியம். அனவத்தியம்னா நீங்கள் தோஷமற்றவர். பொதுவாக பௌதிக உலகத்துல ஒரு நபரோடு நம்ம தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஆரம்பத்துல அந்த நபரனுடைய குணங்களால நடத்தையினால நம்ம ஈர்க்கப்படுகின்றோம். ஆரம்பத்துல இவர்கிட்ட தோஷம் இல்லை அந்த மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்சம் சமயம் ஆக ஆக அந்த நபர்கிட்ட நெருங்கி பழகும் பொழுது, அந்த நபருடன் சேர்ந்து வாழும் பொழுது, அப்ப அவர்கிட்ட இருக்கின்ற பலவிதமான பலவீனங்கள் தோஷங்களை நம்மளால அறிய முடிகின்றது. ஒருத்தவங்க அவங்க பொண்ணுக்கு அட்மிஷனுக்காக ஒரு காலேஜுக்கு போயிருந்தாங்க. அப்ப முதல் மாசம் அந்த அட்மிஷன் ஆகி அந்த ஹாஸ்டல்ல அவங்கள சேர்த்து வச்சுட்டு வந்தாங்க. அப்ப இன்னொருத்தர் கேட்டார், எப்படி ஹாஸ்டல் வசதியெல்லாம் எப்படி இருக்கு, உங்க பொண்ணும் பையனும் படிக்கிறாங்க, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். விசாரிச்சா ஒரு சொன்னாரு, ஹாஸ்டல்லாம் பிரமாதமா இருக்கு, ஹாஸ்டல் கேன்டீன்லாம் சாப்பாடு படு பிரமாதம், சூப்பர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதே அந்த பக்தரையும் அவரோட பையனையும் பொண்ணையும் ஒரு 9 மாசம் கழிச்சு பார்த்தாங்க. எப்படி படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஹாஸ்டல்லாம் எப்படி, சாப்பாடுலாம் எப்படி இப்படி.
ஹாஸ்டல் சாப்பாடு படு மோசம், சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் முன்னாடி நீங்க வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு அப்படி நீங்க தான் பாராட்டி சொன்னீங்களே, ஏன் இப்படி இப்படி சொல்றீங்க? முதல் மாசம் வந்து ஜூன் மாசம் ஜூலை மாசம் அட்மிஷன் போடும் பொழுது எல்லா பெற்றோர்களும் வருவாங்க. அந்த மாசம் முதல் மாசம் வந்து பொதுவா சாப்பாடு அவங்க படு பிரமாதமா போடுறாங்க. நான் காலை போக போக அப்பதான் அதுக்கப்புறம் எல்லாம் பெற்றோர்கள்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பௌதிக உலகத்துல ஆரம்பத்துல ஒரு நபரோட ஒரு நிறுவனத்தோட தொடர்பு ஏற்படும் பொழுது ஆரம்பத்துல எந்தவித தோஷமே இல்லாத மாதிரி தெரியுது. சமயம் ஆக ஆக அந்த நபருடைய தோஷங்கள் குறைகள்லாம் உணர முடியுது. கிருஷ்ணரை பத்தி ஆரம்பத்துல மக்கள் வந்து நினைக்கிறாங்க, ஓ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு போனோம்னா கிருஷ்ணர் இவன்னா அவங்கள வந்து இதை விட்டுற சொல்லுவாங்க, அதை விட்டுற சொல்லுவாங்க, அல்லது அவங்களும் பல வகையான கருத்துக்கள் திணிக்கப்படுகின்றன. ஓ கிருஷ்ணர் இவ்வளவு பேரை திருமணம் செய்து கொண்டார், இவ்வளவு பேரை ஏமாத்தினார், யுதிஷ்டிர மகாராஜரை பொய் சொல்ல வச்சார், கர்ணனை ஏமாற்றி கொண்டார். இந்த மாதிரி பல பேர் வந்து ஒரு வெளிப்படையா பார்க்கும் பொழுது பகவான் கிட்ட பல தோஷங்கள் இருக்கிற மாதிரி அந்த தோஷத்துடன் பார்க்கறாங்க. அதனால தான் அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட நெருங்கி வருவதில்லை. ஆனா ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்ளும் பொழுது சமயம் போக போக அவங்களால உணர முடியறது இப்படி கிருஷ்ணர் தோஷமற்றவர். நிரவத்தியஸ்ய நக்வச்சித், நிரவத்தியஸ்ய நக்வச்சித் தத்கிருதம் மதி வைஷண்யம். அதனால கிருஷ்ணர் எந்த செயலை செய்தாலும் அதுல வந்து அவர் இந்த தவறுகளை செய்வது கிடையாது. மதி வைஷண்யம். ஸோ கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுடைய தூதுவனாக செயல்படும் பொழுதோ சாரதியாக செயல்படும் பொழுதோ பாண்டவர்களுடைய பக்தியினால ஈர்க்கப்பட்டு பகவான் சாரதியாக தூதுவனாக பணிபுரிகின்றார். அதனால அவர் தன்னுடைய பகவான் அப்படிங்கிற உயர்ந்த நிலையிலிருந்து அவர் தாழ்ந்து அதனால அவர் தன்னுடைய உயர்ந்த நிலையை இழந்து விட்டார் அப்படின்னு நினைக்க கூடாது, அல்லது அந்த உயர்ந்த நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்து விட்டார் அப்படின்னு நினைக்க கூடாது. பகவான் வந்து பக்தர்கள் மேல உள்ள அன்புனால அந்த பக்தர்களுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றார். பகவான் அப்படி பாண்டவர்களுக்காக பலவேறு முறைகளில் சேவை செய்தாலும் அவர் வந்து தோஷமற்றவர். நிரவத்தியஸ்ய, தோஷமற்ற அன்பை பெற்றவர், குறையற்ற அன்பை பெற்றவர். அவர் பாண்டவர்களுக்கு தூதுவனாக செயல்பட்டாலும் அவர் வந்து தன்னுடைய மனதில் உள்ள விவேக புத்தியை இழக்காமல் அப்படி செயல்பட்டார். அந்த பகவான் வந்து சர்வாத்மன எல்லோருடைய பரமாத்மாவாக இருக்கின்றார், அர்ஜுனுடைய பரமாத்மாவாகவும் இருக்கின்றார், அதே சமயத்தில் அர்ஜுனனுக்கு சாரதியாகவும் செயல்படுகின்றார். அவர் எல்லோருடைய பரமாத்மாவாக இருக்கிறதுனால அவர் எல்லோரையும் வந்து சமமாக பார்க்கின்றார், சமதிருஷ. அந்த பகவான் எல்லோருடைய ஆத்மாவாக இருக்கின்றதுனால அத்வயஸ்ய, அவரை தவிர வேற எதுவுமே கிடையாது. அத்வய ஞானம் அப்படின்னு சொல்றோம். வதந்தி தத் தத்துவவித தத்துவம் யத்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. பாகவதம் 1.2.11. பாகவதத்துல
இந்த அத்வய ஞானம், அத்வய ஞானம் அப்படின்னு பரம்பொருள், அவருக்கு நிகராத யாருமே கிடையாது. அந்த அத்வய ஞானத்தை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. அவர்கிட்ட எந்த அகங்காரம், செருக்கு கிடையாது, அடகங்கிறதை. இங்க பார்க்கும் பொழுது சர்வாத்மன சமதிருஷோ, பகவான் கிட்ட அந்த பாரபட்சம் அப்படிங்கிற அந்த குணம் கிடையாது. பாரபட்சம். ஸ்ரீதர சுவாமி சொல்றார், பகவான் இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள எல்லா நபரையும் சமமாக பார்க்கின்றார். அதே சமயத்துல தன்னுடைய பக்தர்கள் கிட்ட ஒரு விசேஷமான அன்பை காட்டுகின்றார். பொதுவாக ஒருத்தர் மற்றவர்களை சமமாக பார்த்தாங்கன்னா யாருக்கிட்டையும் ஒரு விசேஷமான அன்பை காட்ட மாட்டாங்க. அல்லது ஒருத்தர் சில நபர்கள்கிட்ட விசேஷமான அன்பை காத்தாங்கன்னா அவங்க கிட்ட சமமாக பார்க்கும் அந்த தன்மை இருக்காது. ஆனா கிருஷ்ணர் கிட்ட இந்த இரண்டு குணங்களும் ஒரே சமயத்துல இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கையும் சமமாக பார்க்கின்றார். அதே சமயத்தில் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட விசேஷமான அன்பை காட்டுகின்றார். இது ரெண்டு முரண்பாட்டோட உள்ள குணங்கள். அதை எப்படி கிருஷ்ணர், ரெண்டு குணங்களும் முரண்பாடு உள்ள குணங்கள் கிருஷ்ணர் கிட்ட ஒரே சமயத்தில் இருக்கின்றது. அவருடைய அச்சிந்திய சக்தி மூலமாக இந்த இரண்டு குணங்களையும் ஒரே சமயத்தில் காண்பிக்கின்றார் அப்படின்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றார். கிருஷ்ணருடைய பகவான் எப்படி எல்லோரையும் சமமாக பார்க்கின்றார், இதை பத்தி பாகவதத்துல பல பல பிரமாணங்கள் இருக்கு. பிரகலாத மகாராஜர் சொல்றார், நைஷாம் மதிஸ்தாவது உருக்கிரமாங்கிரிம், நைஷாம் மதிஸ்தாவது உருக்கிரமாங்கிரிம் ஸ்பிருஷத்யனர்த்தோ. இந்த ஸ்லோகம் இல்ல, ஸ்லோகம்னா நைஷா பராவரமதிர் பவதோ நனு ஸ்யாத் ஜந்தோஸ்யதாத்ம சுஹ்ருதோ ஜகதஸ்ததாபி சம்சேவையா சுரதரோர் இவதே பிரசாத சேவானுரூபமுதயோ ந பராவரத்துவம். பிரகலாதருடைய பிரார்த்தனையில வருது 7.9.27. நைஷா பராவரமதிர் பவதோ நனு ஸ்யாத். பிரகலாதர் சொல்றார், உங்ககிட்ட பராவரமதி, இந்த நபர் உயர்ந்தவர், ஏன்னா இவர் உயர்ந்த குலத்தில் பிறந்துள்ளார். இந்த நபர் தாழ்ந்தவர், ஏன்னா இவர் தாழ்ந்த ஜாதியில பிறந்துள்ளார். இப்படிப்பட்ட மனப்பான்மை உங்ககிட்ட கிடையாது. ஜந்தோஸ் யதாத்ம சுஹ்ருதோ ஜகதஸ்ததாபி, நீங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் காரணமற்ற நலன் விரும்பியாக இருக்கின்றீர்கள். ஆத்ம சுகிருத, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நீங்கள் காரணமற்ற நலன் விரும்பியாக இருக்கின்றீர்கள். எந்தவித சுயநலமற்ற நலன் விரும்பியாக இருக்கின்றீர்கள். சம்சேவையா சுரதரோர் இவதே பிரசாத, எப்படி ஒரு ஸ்வர்க்கத்தில் உள்ள கற்பக விருட்ச மரம், கற்ப விருட்சத்தை போன்று நீங்கள் ஒரு நபர்கிட்ட அவருடைய சேவை மனப்பான்மைக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய அன்பை பரிமாறிக் கொள்கின்றீர்கள். சேவானுரூபமுதயோ ந பராவரத்வம், ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாம்யகம், மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசன். ஒருத்தர் எப்படி கிருஷ்ணரை அணுகுகின்றாரோ அதற்கேற்றபடி கிருஷ்ணர் அவரையும் அணுகுகின்றார். நவேத கச்சித் பகவம் சிகீர்ஷிதம் தவேகமானஸ்ய நிணாம் விடம்பனம்
நயஸ்ய கச்சித் தைத்தோஸ்தி கர்ஹிச்சித் துவேஷ்யஸ்ச யஸ்மின் விஷமா மதிர்நிணாம். குந்தியினுடைய பிரார்த்தனையிலே இந்த மாதிரி ஸ்லோகம் வரும். எப்படி பகவான் வந்து எல்லோரையும் சமமாக பார்க்கின்றார். அதுதான் பிரபுபாதர் எழுதுறார். பகவானை வெறுக்கின்ற நபர்கள், அந்த நபர்கள் வந்து பகவானுடைய கருணையை ஒரு துளி கூட அடைவதில்லை. 4 நபர்கள் வந்து கிருஷ்ணர் கிட்ட சரணடைவது கிடையாது. நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே நராதம மாயையா பகிருதஜானா ஆசுரம் பாவமாஷ்ரிதா. பகவத்கீதை 7:15 நினைக்கிறேன், 15, 16. 4 வகையான நபர்கள் கிருஷ்ணர்கிட்ட சரணடைவது கிடையாது. இந்த நபர்கள் வந்து கிருஷ்ணருடைய கருணையை ஒரு துளி கூட அடைவது கிடையாது. அது தவிர சில பேர் கிருஷ்ணரை அணுகுகின்றார்கள், ஆனால் சில உள்நோக்கத்துடன் அணுகுகின்றார்கள். கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக கிருஷ்ணரை வழிபடுகின்றார்கள், செல்வத்தை அடைவதற்காக வழிபடுகின்றார்கள், முக்தியை அடைவதற்காக வழிபடுகின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து கிருஷ்ணருடைய ஒரு பகுதி கருணையை மட்டும் அடைகின்றார்கள். கிருஷ்ணருடைய அப்படின்னா யார் கலப்பட பக்தியை செய்கின்றார்களோ, மிஸ்ர பக்தியை யார் செய்கின்றவர்கள் கிருஷ்ணருடைய ஒரு பகுதி கருணையை மட்டும்தான் அடைகின்றார்கள். நான் யார் ஒருத்தர் வந்து தூய பக்தியுடன் கிருஷ்ணரை வழிபடுகின்றார்களோ அந்த நபர்கள் தான் கிருஷ்ணருடைய முழு கருணையை அடைகின்றார்கள். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல பீஷ்ம தேவர் சொல்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ததாபி ஏகாந்த பக்தேஷு तदापि एकान्तभक्तेषु பஷ்ய பூபானுகம்பிதம் तस्य पूर्वानुकम्पितम् யன்மே சூம்ஸ்த்யயத சாக்ஷாத் यन्मेषु जयदाता கிருஷ்ணோ தர்ஷனமாகதः. कृष्णो दर्शनम् आगतः. மொழிபெயர்ப்பு பொருள் வழங்க ஆசிரியர். அவர் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவர் என்றும் நான் அவரது உறுதியான என்பதால் வாழ்வை நான் துடித்துக் கொள்ளும் வேளையில் அவர் அன்புடன் என் கண்முன்னே வந்துள்ளார். ஹரேஷ். அருமையான ஸ்லோகம். ததாப்யேகாந்த பக்தேஷு பஷ்ய பூபானுகம்பிதம். பீஷ்ம தேவர் சொல்றார், ஏன்னா இந்த இடத்துல கிருஷ்ணர் பீஷ்ம தேவர் இந்த உலகத்திலிருந்து உயிரை விடுற சமயத்துல கிருஷ்ணர் வந்து பீஷ்ம தேவர் கிட்ட வந்து காட்சி கொடுக்கிறார். அப்ப பீஷ்ம தேவர் சொல்றார், கிருஷ்ணர் இங்க வந்து தன்னுடைய பாண்டவர்களுக்கு தன்னுடைய ஏகாந்த பக்தர் தன்னுடைய அந்த தூய பக்தர்களான பாண்டவர்கள் கிட்ட எவ்வளவு கருணை காண்பிக்கின்றார்கள் அதை இங்க பார்க்க முடியாது. அந்த கருணையை பாருங்கள். தன்னுடைய தூய பக்தர்களான பாண்டவர்கள் கிட்ட கிருஷ்ணர் காண்பிக்கின்ற கருணையை பாருங்கள். பஷ்ய பூபானு கம்பிதம். ஆக பீஷ்ம தேவர் சொல்றார், நான் வந்து இந்த பாண்டவர்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால, நான் பாண்டவர்களுடைய பாட்டனாராக இருக்கிறதுனால கிருஷ்ணர் வந்து எனக்கு வந்து எனக்கு முன்னாடி வந்து தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கின்றார். என்னை பத்தி நான் நினைக்கும் பொழுது கிருஷ்ணருடைய தரிசனத்தை இந்த சமயத்துல பெறுவதில் எனக்கு வந்து ஒரு துளி கூட தகுதி கிடையாது. ஆனா நான் பாண்டவர்களுடைய பாட்டனராக இருக்கிறதுனால, பாண்டவர்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால
கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு பாண்டவர்கள் மேல மிகுந்த அன்பு இருக்கிறதுனால அவருக்கு அந்த கிருஷ்ணர் எனக்கும் வந்து கருணை காண்பிக்கின்றார் அப்படின்னு பீஷ்மதேவர் அவ்வளவு பணிவுடன் சொல்றார். ததாபி அப்படின்னா பீஷ்மதேவர் சொல்றார், பாண்டவர்களே நீங்கள் எல்லோரும் கிருஷ்ணருடைய தூய பக்தர்கள். என்னால உங்களை போன்று நான் வந்து உங்களை போன்ற தூய பக்தன் கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண ஜீவாத்மா. ஆனா அப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் எனக்கு வந்து என் மேல இவ்வளவு கருணை காண்பித்திருக்கின்றார்களே, அந்த கருணை நீங்களே பாருங்க. நான் ஒரு ரொம்ப தாழ்ந்த மனிதன். நான் எவ்வளவு ஒரு தாழ்ந்த மனிதன். ஆனா அப்படி இருந்தாலும் என்கிட்ட கிருஷ்ணர் வந்து கருணை காண்பித்துள்ளார். ஏன்னா நான் உயிரை விடும் பொழுது அவர் வந்து தரிசனத்தை கொடுக்கின்றார். இதற்கான காரணம் என்னன்னா, நான் வந்து உங்களோடு சம்பந்தப்பட்டவன். உங்கள் மேல உள்ள அன்புனால அவர் வந்து எனக்கும் வந்து கருணை காண்பித்துள்ளார். அந்த மாதிரி பீஷ்ம தேவர் வந்து அவ்வளவு பணிவுடன் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. சில சமயம் பகவானுடைய கருணை நம்ம கிட்ட வரும் பொழுது நான் வந்து சிறப்பாக பக்தி செய்துள்ளேன், அதனால தான் எனக்கு வந்து எனக்கு இவ்வளவு வெற்றி கிடைக்கின்றது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரு பணிவான பக்தன் எப்படி நினைக்கிறாருன்னா, என்னுடைய பக்தினால இவ்வளவு வெற்றி கிடைக்கல, எனக்கு வந்து மற்ற உயர்ந்த பக்தர்களுடைய சங்கத்தினால அவர்களுடைய பிரார்த்தனையினால எனக்கு வந்து இவ்வளவு வெற்றி கிடைச்சிருக்கு. ஒரு பக்தர் போய் பிரச்சாரம் பண்றாரு, நிறைய பேர் வந்து அதனால பக்தர் ஆகிறாங்க, நிறைய பேர் கவனத்தை ஈர்க்கின்றார். அவர் நினைக்கலாம், ஓ என்னுடைய பிரச்சாரத்தினுடைய சக்தி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். அவருடைய குரு வந்து அவர்கிட்ட சொன்னார், நீங்க வந்து உங்களுடைய பிரச்சாரத்தினால இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கோயில்ல நிறைய பேர் சில பக்தர்கள் அவங்க வந்து பக்தியுடன் சமைக்கிறாங்க. அவங்க சமைச்ச பிரசாதத்தை நீங்க சாப்பிட்டதுனால அவங்களுடைய பக்தியினுடைய சக்தி இந்த பிரசாதம் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் உங்களுடைய பக்தியில வெற்றி கிடைச்சதுக்கான ஒரு காரணம். அதனால உங்களுடைய பிரச்சாரத்துல வெற்றி கிடைச்சதுக்கான ஒரு காரணம். அதனால இந்த பிரச்சாரத்துல வெற்றிக்கு வந்து உங்களுடைய திறமை மட்டுமே காரணம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து உங்களோட சேர்ந்து உள்ள எல்லா பக்தர்களையும் சேர்ந்து அடைகின்ற உங்களுடைய சேர்ந்து இருக்கின்ற எல்லா மற்ற பக்தர்களுடைய பக்தினாலும் இந்த பிரச்சாரத்துல வெற்றி கிடைப்பதற்கான ஒரு காரணம். அதனால் நீங்கள் மட்டுமே தனிப்பட்ட காரணம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து பெருமைப்படாதீர்கள். நீங்க எந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்களோ, எந்த பக்தர்கள் சமைச்ச பிரசாதத்தை சாப்பிட்டீங்களோ, அதுவும் உங்களுடைய பிரச்சாரத்துல வெற்றி அடைவதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல ஒரு ஸ்லோகம் வருது. பிருத்து சக்கரவர்த்தி அவரை சந்திப்பதற்காக சதுஷ்குமாரர்கள் சனக, சனாதன, சனந்தன், சனத்குமார பிருத்து சக்கரவர்த்தி கிட்ட வந்து தன்னுடைய சங்கத்தை கொடுக்கின்றார்கள். பிருத்து சக்கரவர்த்தி கிட்ட ஆன்மீக உபதேசம் செய்கின்றார்கள். அதுக்கப்புறம் பிருத்து சக்கரவர்த்தி கிட்ட விடை பெற்றுக் கொண்டு போகின்றார்கள். அப்ப அந்த பொருளுரையில பிரபுபாதர் எழுதுறார், பிருத்து சக்கரவர்த்தியினுடைய உயர்ந்த பக்தியினால அந்த சதுஷ்குமாரர்கள் வந்து பிருத்து சக்கரவர்த்திக்கு தன்னுடைய சங்கத்தை கொடுத்தார்கள். அதே சமயத்துல அந்த பிருத்து சக்கரவர்த்தியினுடைய குடிமகன்கள் அவர்களுக்கு வந்து
அவர்கள் உயர்ந்த பக்தர்கள் இல்லைனாலும் அவர்களுக்கு பிருது சக்கரவர்த்தியினுடன் தொடர்பு இருந்ததுனால அவர்களுக்கும் இந்த சதுஷ்குமாரர்களை தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. சதுஷ்குமாரர்களுடைய ஆன்மீக போதனைகளை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரி ஒரு நபருக்கு தனிப்பட்ட விதத்துல சில உயர்ந்த பக்தி தகுதி இல்லைனாலும், ஆனா அந்த நபர் இன்னொரு பக்தரோடு தொடர்பு இருக்கும் பொழுது, இன்னொரு சிறந்த பக்தரோடு அவருக்கு தொடர்பு இருக்கும் பொழுது, அந்த தொடர்பினால அவருக்கும் பகவானுடைய கருணை கிடைக்கின்றது. அந்த மாதிரிதான் பீஷ்மதேவர் நினைக்கின்றார். நான் என்னை பத்தி பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளவு தகுதி கிடையாது. ஆனா பாண்டவர்களுடன் எனக்கு தொடர்பு இருக்கிறதுனால கிருஷ்ணர் எனக்கும் தன்னுடைய தரிசனத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றது. பக்தி ரசாமிர்த சிந்துல ரூப கோஸ்வாமி கிருஷ்ணருடைய 64 குணங்களை பத்தி வர்ணனை செய்கின்றார். அதுல 32வது குணம் என்னன்னா கருணை அல்லது இரக்க மனப்பான்மை. அந்த கிருஷ்ணருடைய இந்த இரக்க மனப்பான்மைக்கு ஒரு உதாரணம் என்ன கொடுக்கிறார்னா பீஷ்மருடைய உதாரணத்தை கொடுக்கிறார். பீஷ்மதேவர் அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் கிருஷ்ணரை பார்க்க விரும்பினார். அப்ப கிருஷ்ணரை பற்றி அவர் தியானம் செய்ய ஆரம்பித்தார். அந்த சமயத்துல கிருஷ்ணர் உடனே பீஷ்மர் கிட்ட காட்சி கொடுத்தார். ரூப கோஸ்வாமி வர்ணனை செய்யறார். அப்ப கிருஷ்ணர் பீஷ்மர் அந்த மரணப்படுக்கையில சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு துளையிலையும் அவ்வளவு ஒரு கூர்மையான அம்பு துளைத்திருந்தது. பீஷ்மரை அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில பார்த்த பொழுது கிருஷ்ணருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. கிருஷ்ணருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்ப கிருஷ்ணர் பீஷ்மர் மேல உள்ள இரக்கத்தினால கருணையினால அவர் தன்னையே மறந்து விட்டார். அவர் தன்னையே மறந்து விட்டார். அதனால பிரபுபாதர் எழுதுறார், அதனால தான் பக்தர்கள் நேரடியாக கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் செய்யாமல் பக்தர்கள் அந்த கிருஷ்ணருடைய இரக்க மனப்பான்மைக்கு நமஸ்காரம் செய்கின்றார்கள். கிருஷ்ணருடைய இரக்க மனப்பான்மை அது யாரை குறிக்கின்றதுன்னா அந்த கிருஷ்ணருடைய இரக்க மனப்பான்மையினுடைய சொரூபம் தான் ஸ்ரீமதி ராதாராணி. அதனால தான் பக்தர்கள் நேரடியாக கிருஷ்ணரை அணுகாமல் கிருஷ்ணருடைய அந்த கருணை மனப்பான்மையினுடைய சொரூபமான ஸ்ரீமதி ராதாராணியினிடத்தில் அவர்கள் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதனாலதான் கிருஷ்ணர் பீஷ்மரை பார்த்து அவரே கண்ணீர் விட ஆரம்பிக்கின்றார். அவர் பீஷ்மருடைய அந்த கதியை பார்த்து அந்த கருணையினால தன்னையே மறந்து விட்டார். அடுத்த ஸ்லோகம். பக்தியாவேஷ்ய மனோ யஸ்மின் பக்தியாவேஸ்ய மனோ யஸ்மின் வாச்சா யன்னாம கீர்த்தயன் வாச்சா யன்னாம கீர்த்தயன் த்யஜன் கலேவரம் யோகி த்யஜன் கலேவரம் யோகி முச்யதே காம கர்மபிஹி முச்யதே காம கர்மபிஹி. மொழிபெயர்ப்பு. பக்தி நிறைந்த கவனத்தினாலும் தியானத்தாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தரின் மனதில் தோன்றும் பரமபுருஷ பகவான் பக்தன் ஜட உடலை கைவிடும் வேளையில் அவனை கர்ம பந்தங்களிலிருந்து விடுவிக்கிறார். ஹரே கிருஷ்ணன்.
பக்தியாவேஷ்ய மனோ யஸ்மின் வாச்சா என்னாம கீர்த்தயன் கெஜன் கலேவரம் யோகி முச்சியத்தே காமகர்மபிகி. எந்த ஒரு பக்தர் வந்து தன்னுடைய கிருஷ்ணரை தன்னுடைய மனதில் செலுத்துகின்றாரோ, பக்தி ஆவேஷ்ய மனோ யஸ்மின், அல்லது எந்த பக்தருடைய மனது கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கி உள்ளதோ, வாச்சா என்னாம கீர்த்தயன், எந்த ஒரு பக்தர் தன்னுடைய வாயினால கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரிக்கின்றாரோ, அப்படிப்பட்ட நபர் கெஜன் கலேவரம் யோகி, தன்னுடைய சரீரத்தை கைவிட்டதுக்கு அப்புறம் முச்சியந்தே காம கர்மபிகி, அந்த நபர் வந்து எல்லா கர்மங்களிலிருந்து விடுபட்டு, எல்லா ஆசைகளிலிருந்து விடுபட்டு தன்னுடைய சரீரத்தை கைவிடுகின்றார். இப்ப அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தையும் பார்ப்போம். கீதையிலேயும் சொல்லப்பட்டிருக்கு, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் பிரயாதிச மத்பாவம் யாதி நாஸ்தியத்த சம்சய. சாகும் தருவாயில யார் ஒருத்தர் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு உயிரை தியாகம் செய்கின்றார்களோ அவர் கிருஷ்ணரை அடைகின்றார். பாகவதத்துல 2வது அத்தியாயத்துல வர்றது, ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜன்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. வாழ்க்கையில பலவிதமான சடங்குகள், பலவிதமான புண்ணிய காரியங்களை செய்யறோம். ஆனா இதற்கான கடைசி குறிக்கோள் என்னன்னா, சாகும் தருவாயில ஒருத்தர் வந்து பகவானை நினைத்து உயிரை விட வேண்டும். அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனாலதான் சாகும் தருவாயில பகவானை நினைப்பதற்காக ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணரை நினைப்பதற்காக அந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கொள்கின்றார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச்ச மையர்பித மனோபுத்தர் மாமே வைஷித் அசம்சய. அடுத்த ஸ்லோகம், சதேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் तदेव देवो भगवान् प्रतीक्षताम् கலேவரம் யாவதிதம் ஹினோம்யஹம் कलेवरं यावत् इदं हिनोम्यहम् பிரசன்னஹாசாருணலோச்சனோல்லசன் प्रसन्नहासयुनलोचनशम् मुखाम्बुजो ध्यानपतश्चतुर्भुजः मुखाम्बुजो ध्यानपदचतुर्भुजः உதயசூரியனை போல் சிவந்த கண்களுடனும் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ள தாமரை முகத்துடனும் புன்னகை பூத்தவாறு நின்றிருக்கும் 4 கரங்களுடைய என் பெருமான், இந்த ஜட உடலை நான் விடும் வரை தயவு கூர்ந்து இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இங்க சொல்ற, சதேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவதிதம் ஹினோம்யகம். தேவ தேவ, எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற அந்த பகவான் பிரசன்ன ஹாசா ருணலோச்சனோல்லசன், புன்சிரிப்பை உடைய அந்த பகவான் கிருஷ்ணர். அருணலோச்சன, சிவந்த கண்களை உடைய கிருஷ்ணர். முகாம்புஜ, தாமரையை போன்ற அழகான முகத்தை உடைய அந்த கிருஷ்ணர். சதுர்புஜக, 4 கரங்களை உடைய அந்த கிருஷ்ணர். தியானபத, தியானபதன என்னுடைய தியானத்திற்கு விஷயமாக உள்ள அந்த கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் கலேவரம் யாவதிதம் ஹினோம்யகம், என்னுடைய உயிரை நான் என்னுடைய உயிர் விடுற வரைக்கும்
அவர் என் முன்னையே இருக்கட்டும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்யறார். நான் உயிரை விடுற வரைக்கும் அவர் என் முன்னையே இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து அந்த கிருஷ்ணருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு அவருடைய திருமுகத்தில் உள்ள அந்த அழகை குடித்து கொண்டே நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்ய விரும்புகின்றேன். மற்றும் அந்த கிருஷ்ணருடைய புகழை பாடிக்கொண்டு அவருடைய திருமுகத்தில் உள்ள அவருடைய திருமுகத்தினுடைய அழகை நான் குடித்து கொண்டு நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்ய விரும்புகின்றேன். அந்த கிருஷ்ணர் என் முன்னே நான் உயிரை விடும்படி இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்கிறார். ஸோ பிரதீக்ஷதாம் அப்படின்னா அந்த கிருஷ்ணர் உயிரை விடுற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். நான் இப்பொழுது அந்த கிருஷ்ணருடைய அந்த அழகை நான் வந்து குடிக்க விரும்புகின்றேன். அந்த கிருஷ்ணருடைய புகழை வந்து பாட விரும்புகின்றேன். பீஷ்மதேவர் அந்த மரணப்படுக்கையில தான் அவர் தான் அந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை வந்து அந்த சமயத்துல தான் அவர் வந்து பாடினார். நான் என்னுடைய மனசுல இருக்கின்ற உணர்வுகளை கிருஷ்ணரிடத்தில் நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். இந்த உயிரை விடுவதற்கு முன்னாடி என்னுடைய மனசுல உள்ள உணர்வுகளை அவர்கிட்ட சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். 4 கரங்களை உடைய அந்த கிருஷ்ணர் என்னுடைய எல்லா சமயத்திலும் என்னுடைய தியானத்திற்கு விஷயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகின்றேன். இங்க பார்க்கும் பொழுது பீஷ்ம தேவர் வந்து நம்ம இந்த ஸ்லோகத்திலையும் பார்க்கிறோம், அடுத்த வர பிரார்த்தனைகளையும் பார்ப்போம். பீஷ்ம தேவர் வந்து நான் ஆன்மீக உலகத்தை அடையணும் அப்படின்னு கூட அவர் பிரார்த்தனை செய்யல. அவர் என்ன சொல்றார், நான் கிருஷ்ணருடைய அழகை பருந்தி கொண்டு அவரை புகழ்ந்து கொண்டு நான் வந்து என்னுடைய உயிரை தியாகம் செய்ய விரும்புகின்றேன். பிரபுபாதர் இதை பத்தியும் அருமையா எழுதுறார். பீஷ்ம தேவர் வந்து முக்தியை கூட அவர் பிரார்த்தனை செய்யவில்லை. நான் ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணருடைய சேவையை மட்டும்தான் விரும்புகின்றார். சாலோக்கிய சாரிஷ்டி சாமீப்பிய சாரூப்ய ஐக்கத்துவம் அப்பியுத்த தீயமானம் ந கிருஷ்ணந்தி வினாமத் சேவனம் ஜனம். கபிலதேவர் சொல்றார், என்னுடைய பக்தர்கள் வந்து சாலோக்கிய முக்தி, சாரூபிய முக்தி, சாரிஷ்டி முக்தி, சாமீப்பிய முக்தி, இந்த வகையான முக்திகளை கூட அவர்கள் வந்து அடைய விரும்புவதில்லை. அப்படின்னா ஆன்மீக உலகத்தை கூட அதுல சேவை செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னா அந்த முக்திகளை கூட ஆன்மீக உலகத்தை கூட அவங்க அடைய விரும்புவதில்லை. பிரபுபாதர் எழுதுற பீஷ்மதேவருக்கு தெரியும் கிருஷ்ணர் தான் நாராயணனுக்கும் மூலம் அப்படின்னு தெரியும். பீஷ்மதேவர் வந்து பீஷ்மதேவருடைய இஷ்ட தேவர். ஒவ்வொரு பக்தரும் பகவானை ஒரு குறிப்பிட்ட ரூபத்தில் வழிபட விரும்புகின்றார். பீஷ்மதேவர் வந்து கிருஷ்ணருடைய 4 கரங்களை உடைய அந்த ரூபம், அது வந்து கிருஷ்ணருக்கு பீஷ்மதேவருக்கு ஒரு பிரியமான ரூபம். அதனாலதான் சதுர்புஜ அப்படின்னு சொல்றேன். ஒரு பக்தர் வந்து பக்தருடைய ஒரு பணிவு மனப்பான்மை என்னன்னா, அந்த பீஷ்மர் போன்ற தூய பக்தர்கள் கட்டாயம் ஆன்மீக உலகத்தை அடைவார்கள், இதில் சந்தேகமே கிடையாது. ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு பணிவான பக்தர்கள் வந்து உயிரை விடுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை தரிசனம் செய்ய விரும்புகின்றார்கள். அப்படின்னா அவர் வந்து நான் வந்து அவ்வளவு உயர்ந்த பக்தி செய்யல, நான் எந்த கதியை அடைவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. அதனால அட்லீஸ்ட் நான் உயிரை விடுற வரைக்கும் கிருஷ்ணரை தரிசனம் செய்ய விரும்புகின்றேன்
அப்படின்னு பீஷ்மதேவர் விரும்புகின்றார். இன்னொரு கருத்து இதுல என்ன தெரியுதுன்னா, பீஷ்மதேவர் வந்து பீஷ்மதேவர்கிட்ட இச்சா மிருத்யு அப்படின்னு ஒரு வரம் இருந்தது. அவர் விருப்பப்படும் பொழுது அவர் வந்து மரணத்தை அடைவதற்கான அந்த விருப்பப்படும் போது மரணத்தை அடைவதற்கான அந்த ஒரு வரம் இருந்தது. அதனால அவர் எந்த அளவுக்கு விருப்பப்படுறாரோ அந்த அளவு வரைக்கும் அவர் அந்த சரீரத்துல இருக்கலாம். அதனால பீஷ்மதேவர் வந்து விருப்பப்படுறார், இந்த மாதிரி நான் கிருஷ்ணரை தியானம் செய்து கொண்டே என்னுடைய உயிரை விட விரும்புகின்றேன் அப்படின்னு நினைக்கிறார். இங்க இன்னொரு கருத்து பிரபுபாதர் எழுதுறார், ஒரு தூய பக்தர் வந்து ஆன்மீக உலகத்துக்கு போறதை பத்தி அவர் வந்து அதிகம் கவலைப்படுவதில்லை. நான் ஒரு தூய பக்தருக்கு வந்து ஆன்மீக உலகம் அதை விட முக்கியமானது என்னன்னா பகவானுடைய சேவை. அதனால ஆன்மீக உலகத்தை அடைய வேண்டும், அது கூட அவர் வந்து அதிகம் விருப்பப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை. யாவத்தே மாயையா ஸ்பிருஷ்டா பிரமாம இக கர்மபிகி தாவத் பவத் பிரசங்கானாம் சங்கஸ்யான்னோ பவே பவே. பிரச்சேதர்கள் வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. பகவான் தரிசனம் காமிச்ச பொழுது அவங்க என்ன பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, நாங்கள் இந்த உலகத்துல இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த பிறவியில இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுடைய பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்க விரும்புகின்றோம் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறாங்க. ஆன்மீக உலகத்தை நாங்க அடைய வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனை செய்யலாம். எந்த பிறவியில் இருந்தாலும் நாங்க வந்து எங்களுக்கு பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்க விரும்புகின்றோம். அந்த மாதிரி பாகவதத்துல பல பல விருத்ராசுருடைய பிரார்த்தனைகளையும் பார்க்கும் பொழுது, மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்கரே, இந்த அவரும் சொல்றாரு, இந்த சம்சாரத்துல ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் நான் வந்து உங்களுடைய பக்தியில ஈடுபாடு இருக்கின்ற அப்படிப்பட்ட பக்தர்களுடைய சங்கத்தை திரும்ப திரும்ப பெற விரும்புகின்றேன் அப்படின்னு விருத்ராசுரர் பிரார்த்தனை செய்கிறார். அந்த கருத்தை தான் பிரபுபாதர் எழுதுறார். ஒரு பக்தர் வந்து ஆன்மீக உலகத்துக்கு போறது கூட அவர் வந்து கவலைப்படுவதில்லை, அதை பத்தி கூட. ஒரு பக்தருடைய ஒரே ஆசை என்னன்னா, அவர் வந்து எப்பொழுதும் என்னுடைய சிந்தனை வந்து கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் இருக்க வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பக்தருடைய சிந்தனை. அதைத்தான் பீஷ்மதேவர் இந்த ஸ்லோகத்துல வெளிப்படுத்துறார். அடுத்த ஸ்லோகத்தோட முடிப்போம். சூத உவாச்ச யுதிஷ்டிரஸ்ததாகண்ய சயானம் ஷரபஞ்சரே அப்ருச்சத் விவிதான் தர்மான் ரிஷீணாம் சாணுஷ்ண்வதாம். சூத கோசாமி கூறினார், மனதை உருக்கும் குரலில் பீஷ்மதேவர் பேசியதை கேட்ட யுதிஷ்டிர மகாராஜன் எல்லா சிறந்த ரிஷிகளின் முன்னிலையிலும் பல்வேறு மத கடமைகளின் முக்கிய கொள்கைகளை பற்றியெல்லாம் அவர் வினவினார். இங்க பாக்குறோம், யுதிஷ்டிர மகாராஜன் இந்த சமயத்துல வந்திருக்கார். யுதிஷ்டிரஸ்தத் ஆகண்ய ஷயானம் ஷரபஞ்சரே, அந்த அம்பு படுக்கையில் வீற்றிருந்த அந்த பீஷ்மர் கிட்ட பலவேறு தர்மங்களை பத்தி யுதிஷ்டிர மகாராஜர் வினவினார், அதை பத்தி கேட்டார். பொதுவாக நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் வந்து மரண படுக்கையில இருக்கும் பொழுது அவருடைய சிந்தனை வந்து எப்படி பாதிக்கப்படுறது, அவர் பல விஷயங்களை மறந்து போயிடுறாங்க. பல சமயம் அவர் வந்து தன்னை பத்தியே மறந்து போயிடுறார். ஒரு பக்தர் வீட்டுக்கு நான் சில மாசம் முன்னாடி போயிருந்தேன், மகாராஷ்டிரால. அவருடைய தந்தை வந்து 80க்கு மேல நினைக்கிறேன், 82 அந்த மாதிரி இது. அவர்
95% சமயம் அவர் தன்னையே மறந்து போயிடுறாரு. பல சமயம் அவர் சொல்வார், வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவர் வீட்டுல இருக்கிறதே அவருக்கு அவர் மறந்தே போயிடுறாரு. வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பக்தர் வீட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு போவாரு. வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு 2 எட்டு போயிட்டு திருப்பி போயிட்டு அப்புறம் உள்ள கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கடைசி காலத்துல பல பேர் தங்களையும் மறந்து போயிடுறாங்க. ஆனா பீஷ்ம தேவர் அம்பு படுக்கையில இருந்து கொண்டு அவர் பலவேறு தர்மங்களை பத்தி அவர் உபதேசம் செய்கின்றார். விவிதான் தர்மான், பலவேறு தர்மங்களை பத்தி அவர் உபதேசம் செய்கிறார். அவ்வளவு ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான ஞாபகம் அந்த சமயத்திலையும் பீஷ்ம தேவர்கிட்ட இருந்தது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொதுவாக நம்ம இதன் மூலமாக கிருஷ்ணர் பீஷ்ம தேவருடைய புகழை உலகத்துக்கே காண்பிக்க விரும்பினார். பீஷ்ம தேவர் ஒரு வகையில பார்த்தோம்னா பௌதிக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது அவர் ஒரு பௌதிகவாதி மாதிரி தெரியலாம். ஏன்னா அவர் பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்திருந்தார். ஆனா அவர் மாளிகையில வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவர் எந்த ஆசிரமத்துக்குள்ள இல்ல. பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துக்கொண்டார்னா ஒரு குருவினுடைய ஆசிரமத்துல இருக்க வேண்டும். அல்ல அப்படி இல்லைன்னா ஒரு கிரகஸ்த ஆசிரமத்துல ஒரு குடும்பத்தோட இருக்க வேண்டும். ஆனா பீஷ்ம தேவர் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலே இல்ல, கிரகஸ்த ஆசிரமத்திலே இல்ல. சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, அனாசிரமே ந திஷ்டேத், ஆசிரமம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பீஷ்ம தேவர் அந்த கண்ணோட்டத்துல வர்ணாசிரம தர்ம கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஆசிரமத்துல இல்ல. அவர் ஒரு சத்திரிய மாளிகையில இருந்து கொண்டு பல சண்டை போட்டார், ஆடம்பர வசதிகளோடு இருந்தார். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த பீஷ்ம தேவர் பல முனிவர்கள், வியாசதேவரை கூட, பல முனிவர்கள் மற்றும் வியாசதேவரை விட மிக உயர்ந்த நிலையில் இருந்தார். ஏன்னா பல முனிவர்களுடைய மத்தியில வியாசதேவரே கூட அந்த கூட்டத்துல இருந்தார். அந்த வியாசதேவர் மற்றும் மற்ற முனிவர்களுடைய மத்தியில பீஷ்ம தேவர் அம்பு படுக்கையில இருந்து கொண்டு யுதிஷ்டிர மகாராஜருக்கு உபதேசம் செய்கின்றார். பொதுவாக அப்படிப்பட்ட நபரை சந்திக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சாஸ்திர விஷயத்தை பத்தியான நுணுக்கமான விஷயங்களை பத்தியான கேள்வியை நம்ம கேட்கவே கூடாது. தத்துவ விஷயங்கள், தர்ம விஷயங்கள், அப்படிப்பட்ட படுத்த படுக்கையில் இருக்கிற நபர்கிட்ட நம்ம அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கக்கூடாது. ஆனா கிருஷ்ணர் விருப்பப்பட்டார், யுதிஷ்டிர மகாராஜர் தர்மத்தை பத்தியான கேள்வியை பீஷ்ம தேவர்கிட்ட கேட்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் விருப்பப்பட்டார். ஏன்னா கிருஷ்ணர் உலகத்துக்கு காண்பிக்க விரும்பினார், எப்படி ஒரு தூய பக்தர் உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் அவருடைய மனது தெளிவான சிந்தனையில் இருக்கின்றது. அவருடைய மனது தெளிவான சிந்தனையில் இருக்கின்றது. எப்படி அவர் 3 குணத்தையும் கடந்து விட்டார், அதை உலகத்துக்கு காண்பிக்க விரும்பினார். அதனால கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜர் கிட்ட சொன்னார், நீங்க பீஷ்மர் கிட்ட இந்த கேள்வியை கேளுங்கள் அப்படின்னு. யுதிஷ்டிர மகாராஜரும் அந்த சபையில பல முனிவர்கள் இருந்தாலும் அவர்களை விட்டு பீஷ்ம தேவர்கிட்ட கேட்க விருப்பப்பட்டார். இதற்கு பின்னாடி இதெல்லாம் கிருஷ்ணருடைய இச்சையினால இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. நான் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தருடைய புகழை அதிகரிக்க விரும்புகின்றார். நமோ விசுத்த சத்வாய ஹரையே
கிருஷ்ணர் எப்பொழுதும் தன்னுடைய பக்தருடைய செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதை விரும்புகின்றார். அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய பக்தருக்கு செய்கின்ற சேவை என்னுடைய சேவையை விட உயர்ந்தது அப்படின்னு நேரடியாக கிருஷ்ணர் ஆதி புராணத்துல சொல்றார். அந்த ஸ்லோகத்தையும் பிரபுபாதர் மேற்கோள் காட்டி சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். பீஷ்ம தேவர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு என்ன உபதேசம் செய்தார் அதை வந்து சுருக்கமாக 2 ஸ்லோகத்துல பாகவதத்துல வர்ணிக்கப்பட்டுள்ளது. 26, 27, 28. இந்த 2 ஸ்லோகத்துல என்ன சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கோ அது மகாபாரதத்துல ஒரு 5,000-6,000 ஸ்லோகத்துல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. 6,000-7,000 ஸ்லோகத்துல மகாபாரதத்துல பீஷ்ம தேவர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு கொடுத்த போதனைகள் அது வந்து ரொம்ப மிகப்பெரிய பகுதி. சாந்தி பருவம், அனுசாசன பருவத்துல ஒரு 7,000 ஸ்லோகத்துல பீஷ்ம தேவர் என்னென்ன தர்மங்களை உபதேசித்தாரோ அதை சுருக்கமாக பாகவதத்துல 2 ஸ்லோகத்தில் சொல்லப்படும். அதை பத்தி நம்ம அடுத்த வாரம். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் हरे कृष्ण प्रभु, प्रणाम प्रभु. प्रभु பீஷ்ம தேவர் மரண தருவாயில யுதிஷ்டர் கேட்ட கேள்விகளுக்கும் பரீட்சித் மகாராஜா உயிரை விடும் சமயத்துல கேட்ட கேள்விகளுக்கும் என்ன வித்தியாசம்? பரீட்சித் மகாராஜ் இது வந்து முக்கியமான கேள்வி. வரலாறுல பார்க்கும் பொழுது 2 சபையில இந்த பிரம்மாண்டத்திலிருந்து பல உயர்ந்த முனிவர்கள் பக்தர்கள் வந்து கூடியிருந்தனர். ஒரு சபை என்னன்னா பரீட்சித் மகாராஜர் சுக்தேவ் கோஸ்வாமி சந்தித்த அந்த சபையில வந்து இந்த பிரம்மாண்டத்திலிருந்து பல்வேறு உயர்ந்த பக்தர்கள் முனிவர்கள் கூடியிருந்தனர். 2வது வந்து யுதிஷ்டிர மகாராஜர் பீஷ்ம தேவரை சந்தித்த பொழுதும் அந்த சபையிலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு முனிவர்கள் பல லோகத்திலிருந்து வந்து கூடியிருந்தனர். இங்க பரீட்சித் மகாராஜர் கேட்ட கேள்வி குறிப்பாக அவர் கேட்ட ஒரு சாகும் தருவாயில் உள்ள மனிதருடைய கடமை என்ன, ஒரு வாழ்க்கையில் உள்ள எல்லா தருணத்திலையும் மிக உயர்ந்த கடமை என்ன அப்படின்னு கேட்டார். சுகதேவ் கோஸ்வாமி குறிப்பாக சாகும் தருவாயில இருக்கிற நபருடைய கடமை என்னன்னா அவர் ஒவ்வொரு வினாடியும் கிருஷ்ண பக்தியில முழுவதுமாக ஈடுபட வேண்டும். கிருஷ்ண பக்தி சாகும் தருவாயில மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா சமயத்திலும் ஈடுபட வேண்டும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. வாழ்க்கையில் எல்லா சமயத்திலும் மற்ற சமயத்துல வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடித்துக் கொண்டு கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். சாகும் தருவாயில வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் விட்டு வெறும் பக்தி யோகத்தை மட்டும் அதுல முழு கவனத்துடன் செலுத்த வேண்டும். சோ பரீட்சித் மகாராஜர் வந்து சாகும் தருவாயில இருந்தார். அதனால சுகதேவ் கோஸ்வாமி வந்து அவருக்கு வந்து பக்தியை மட்டும் உபதேசம் செய்தார். சாகும் தருவாயில் உள்ள நபருக்கு வந்து அந்த பாகவத தர்மம் பக்தி மட்டும்தான் அதுல முழு கவனத்தை செலுத்த வேண்டும். அதனால பக்தியை மட்டும் உபதேசம் செய்தார். யுதிஷ்டிர மகாராஜர் வந்து அவர் இந்த யுத்தம் முடிந்து அவர் சக்கரவர்த்தியினுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் வந்து அதுக்கப்புறம் பல வருடம் ராஜ்யத்தை ஆள போகின்றார். யுதிஷ்டிர மகாராஜர் வந்து ஒரு ராஜாவாக இருக்கிற நபர் வந்து அவர் அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா நபர்களும் சரியாக தர்மத்தை கடைபிடிக்கின்றார்களா அப்படிங்கிறதை வந்து அவர் வந்து மேற்பார்வையிட வேண்டும். அது ஒரு ராஜாவினுடைய கடமை. அதனால ஒரு ராஜாவுக்கு வந்து எல்லா வர்ணாசிரம தர்மங்களை பத்தி அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். யுதிஷ்டிர மகாராஜர் அவர் வந்து எல்லா விதமான வர்ணாசிரம தர்மங்களை பத்தி அவர் வந்து கேட்கின்றார். அதே சமயத்துல பாகவத தர்மம் பக்தியை பத்தியும் அவர் கேட்கின்றார்.
பரிஷத் மகாராஜர் வெறும் பாகவத தர்மத்தை மட்டும் கேட்கின்றார். ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் வர்ணாசிரம தர்மத்தை பத்தியும் கேட்கிறார். அதனால்தான் பீஷ்ம தேவர் வந்து யுதிஷ்டிர மகாராஜருக்கு செய்த உபதேசத்துல வந்து பெரும்பாலான பகுதி வந்து வர்ணாசிரம தர்மத்தை பத்தி இருக்கு. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜர் அந்த நிலையில இருக்கார். அவர் வந்து இப்ப ராஜாவாக ஆக போறார். அதனால வர்ணாசிரம தர்மத்தை பத்தி அவர் வந்து ஒரு அரசர் எப்படி ஆள வேண்டும் அதை பத்தி அவர் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே சமயத்துல பீஷ்ம தேவர் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை உபதேசம் செய்து பாகவத தர்மத்தை அவர் வந்து உபதேசம் செய்கின்றார். எப்படி உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் போட்டியில பார்த்தோம்னா T20 மேட்ச் நடக்குது, 20 ஓவர் மேட்ச். 20 ஓவர் மேட்ச்ல ஒருத்தர் 5வது 6வது பேட்டிங் போறாரு அப்படின்னா 12 ஓவர் 15 ஓவருக்கு அப்ப பேட்டிங் போறாரு. அப்படிப்பட்ட நபருக்கு வந்து அவர் எப்படி அதிகம் 6 அடிக்கணும் 4 அடிக்கணும், அதுக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் அதிகம் பயிற்சி கொடுக்கப்படும். ஆனா ஒருத்தர் டெஸ்ட் மேட்ச் விளையாடுற, டெஸ்ட் மேட்ச்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விளையாடுற, அவர் வந்து நாள் முழுவதும் 90 ஓவர் விளையாடணும். அந்த நபருக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும்? நீங்க எப்படி அந்த நபருக்கு வந்து ஒரு பால்லையும் 4 6 அடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்க கூடாது. அவர் வந்து எப்படி நீங்க வந்து அவுட் ஆகாம பல மணி நேரம் விளையாடணும். ரன்னு கம்மியா அடிச்சாலும் அவுட் ஆகாம நீங்க எப்படி பல மணி நேரம் விளையாடணும், அதற்கான பயிற்சி கொடுக்கப்படும். ஏன்னா அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல 5 நாள் போட்டியில ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விளையாடுறார். அவர் வந்து பல நாள் முழுவதும், ஒரு நாள் 2 நாள் முழுவதும் விளையாடணும். அது எப்படி நீண்ட நேரம் தாக்கு பிடித்து பேலன்ஸ்டா பொறுமையா விளையாடணும், அதுக்காக பயிற்சி கொடுக்கப்படும். ஆனா 20 ஓவர் போட்டியில 5வது 6வது வர நபருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் அதுக்காக பயிற்சி கொடுக்கப்படாது. வெறும் அதிக 4 6 அதுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்கப்படும். அதே மாதிரி ஒருத்தர் அவருடைய வாழ்க்கை பல வருடம் மீதி இருக்கு, அப்ப அந்த நபருக்கு வந்து வர்ணாசிரம தர்மத்தை பற்றியும் உபதேசம் செய்யணும், பாகவத தர்மத்தை பத்தியும் உபதேசம் செய்யணும். எப்படி ரெண்டையும் நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணி பயிற்சி செய்யணும், அந்த ரெண்டத்தையும் உபதேசம் செய்யணும். ஒருத்தர் கடைசி சமயத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வர்ணாசிரம தர்மத்தை பத்தி உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் பக்தியை மட்டும் உபதேசம் செஞ்சா போதும். அதனால்தான் சுகதேவ கோஸ்வாமி பரிஷத் மகாராஜருக்கு பக்தியை மட்டும் உபதேசம் செய்தார். பீஷ்ம தேவர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு பலவேறு வர்ணாசிரம தர்மங்களை பற்றியும் உபதேசம் செய்தார், பக்தியையும் சேர்த்து உபதேசம் செய்தார். ஹரே கிருஷ்ணன். Hare Krishna. Hare Krishna, Prabhu. சரி, இதோட முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் பார்ப்போம். நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌரவ